ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டாக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த 2 வாரங்களாகவே மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கக்கூடியது ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனம் அவங்களுடைய ரீசார்ஜ் பிளான டாரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கு கூடவே மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கறது பிஎஸ்என்எல். இந்த பிஎஸ்என்எல்லை மிகப்பெரிய ஒரு விஷயமா எடுத்து எங்கே திரும்பினாலுமே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடியதாக வந்து இருக்குது. பிஎஸ்என்எலுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் பண்ணுறாங்க. அதாவது ஏர்டெல்ல இருந்து பிஎஸ்என்எலுக்கும் ஜியோல இருந்து பிஎஸ்என்எலுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாறிட்டு வராங்க. இதை வந்து எம்என்பின்னு சொல்லுவாங்க. அதே போல இத்தனை லட்சம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் வந்திருக்காங்க அப்படின்ட்டு உண்மையிலே நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, பிஎஸ்என்எல் நாமளும் மாறிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கான காரணம் என்ன, உண்மையிலே நீங்க பிஎஸ்என்எலுக்கு மாறலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, இது கூடுதலா பிஎஸ்என்எல் யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்க, அடுத்து நிறுவனம் யாரெல்லாம் டை அப் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, கூடுதலா நானுமே பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்என்எல் சிம்மை வந்து வாங்கியிருக்கேன். இதை பயன்படுத்தலாமா வேண்டாமா, அது மட்டும் இல்ல உங்க நியர்பை இருக்கக்கூடிய நெட்வொர்க்லாம் என்ன, எது ஸ்பீடா கிடைக்கும் அப்படிங்கிற A to Z இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து பிஎஸ்என்எலுக்கு மாறி இருக்கீங்களோ அவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம, இதற்கு பிஎஸ்என்எல் மாறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சிம் யூஸ் பண்ணிருந்தீங்க, எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது என்னன்னா, உண்மையிலே பிஎஸ்என்எல் மாறலாமா வேண்டாமா, இதுல இருக்கக்கூடிய டாரிஃப் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும், புது சிம் எவ்வளோ, இல்லை நீங்க வந்து போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடிய ஒரு பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஏன் கடந்த காலங்களில் பிஎஸ்என்எல் மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்படுதுன்னா, ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் இவங்க எல்லாருமே அவங்களுடைய ரீசார்ஜ் பிளானை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரீசார்ஜுக்கு எல்லாத்துக்குமே அதிரடியான ஒரு ஆஃபர் ரீசார்ஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நீங்கள் ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோனில் 1 மாதத்திற்கு பண்ணக்கூடிய ரீசார்ஜ் பிளானை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிஎஸ்என்எல்ல அதே அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 2 மடங்காக வந்து கொடுக்குறாங்க. அதாவது இவங்க 28 நாள் கொடுக்குற ஒரு வேலிடிட்டியை பிஎஸ்என்எல் 45 நாளாக வந்து கொடுக்குறாங்க. இவங்க இந்த 1 மாதத்துக்கு கொடுக்கக்கூடிய 300 ரூபாயை இவங்க வெறும் 249 ரூபாய்க்கு இந்த பிளான்ஸ் மொத்தமே இந்த பிஎஸ்என்எல் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா எல்லாருமே நெட்வொர்க்கை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் பிளான்ஸ் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நமக்கு சேவிங்கும் பார்த்தீங்கன்னா மிச்சமாகும். இவங்க 1.5 GB கொடுக்கறதுல இதில் 2 GB 45 நாளைக்கு 249 ரூபாய்ங்கிற அமௌண்ட்டுக்கே அவங்க இந்த பிளான் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இது மட்டும் கிடையாது, நீங்கள் 6 மாத பிளானும் வந்து பண்ணலாம். இவங்க மாதம் கணக்கு வைக்கிறது கிடையாது, இவங்க டேஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த டேஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்முடைய பிஎஸ்என்எல் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெண்டர் வச்சுருக்காங்க. இந்த டாரிஃப்லாம் எவ்வளோ இருக்குது ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா மறக்காம இந்த வெப்சைட், அதாவது tamilnadu.bsnl.co.in அப்படிங்கிற வெப்சைட்டில் எல்லா டீட்டெயிலுமே டாரிஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீபெய்டுக்கு சூப்பரான வேல்யூலான ஒரு வவுச்சர் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே எல்லா பிளான்ஸுமே தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இன்னுமே 3G 2Gயே சரியாக வராத நிலையில் எப்படி நீங்கள் 4G 5G ரெடி அப்படின்னு வந்து கொடுக்குறீங்க வந்து கேட்குறாங்க. இந்த பிஎஸ்என்எல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம யூடியூபர்ஸ் வந்து பார்த்துருக்கலாம். பிஎஸ்என்எல் என்ன போகிறாங்கன்னா, டாடா நிறுவனத்துடைய டைஅப்லையும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டார் லிங்க்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்டில் டைஅப் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் பிஎஸ்என்எல்ல உங்கள் நியர்பையாக டவர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் உங்களுக்கு சேட்டலைட் மூலிமா உங்களுக்கு 100% இன்டர்நெட்டை வேகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ண முடியும். அதனால நிறைய பேர் பிஎஸ்என்எல் இருக்கவங்க கவலையே வந்து பட தேவையில்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலான விரைவில் உங்களுக்கு கிடைக்க வரும். பிஎஸ்என்எல் இருக்கவங்களுக்கு இன்னுமே மேம்படுத்தக்கூடிய இன்டர்நெட்டை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற நிலையில் இன்னும் அந்த ஒரு இன்டர்நெட் ஸ்பீடோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. நியர்பையாக இருக்கக்கூடிய நெட்வொர்க்குக்கு மட்டும்தான் இந்த ஸ்பீடு வந்து கிடைக்கும். ஆனால் குறிப்பாக இன்டர்நெட் எனக்கு ஸ்பீடாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து பிஎஸ்என்எல் இப்போதைக்கு ஸ்பீடு இல்லாமல் இருக்குது.
ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டவரில் தான் ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உடனடியாக எனக்கு இப்போவே ஸ்பீடு வேணும்னா தயவுசெய்து பிஎஸ்என்எல் இப்போதைக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து கிடையாது. அது தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் இல்லை எனக்கு கால் மட்டும் வேணும், நான் நெட்டெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக பிஎஸ்என்எல் சிம்மை வந்து வாங்கலாம். உங்களுக்கு நியர்பை என்ன நெட்வொர்க் ஸ்பீடாக கிடைக்கும் இல்லை என்ன டவர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஓப்பன் சிக்னலுங்கிற ஒரு அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு எந்த நெட்வொர்க் ஸ்பீடாக இருக்குது இல்லை எந்த நெட்வொர்க் உங்கள் டவர் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதன் கூடவே அந்த நெட்வொர்க்குடைய டவுன்லோட் ஸ்பீட் ப்ளஸ் அப்லோட் ஸ்பீடை தெளிவாக இந்த அப்ளிகேஷன் சொல்லிடுது. இந்த ஒரு அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி உங்கள் நியர்பையாக இருக்கக்கூடிய எந்த நெட்வொர்க் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இந்த அப்ளிகேஷன்ஸே இல்லாமல் நீங்கள் உங்களுடைய மொபைல்லே செட்டிங்ஸ் மூலிமா டிஃபால்ட்டாகவே என்னென்ன நெட்வொர்க் அவைலபிளாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. இதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய சிம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி சர்ச் நெட்வொர்க்னு இருக்கும். அதில் ஆட்டோமேட்டிக் செலக்ட் நெட்வொர்க்னு அதை டீசெலக்ட் பண்ணிட்டு இப்போ மேனுவலாக நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு என்னென்ன நெட்வொர்க் இருக்குன்னு டீட்டெயிலாக கொடுத்துரும். இதில் செல் 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிஎஸ்என்எல் இருக்கும். அது டவர் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு கால் பேசுகிற வசதி தெளிவாக உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய பெஸ்டான பிளான்ஸ்லாம் என்ன, அதர் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய பிளான்ஸும் என்ன அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லா டாரிஃப் A to Z டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வெப்சைட்டோட பேர் tamilnadu.bsnl.co.in அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லா விதமான டாரிஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஜஸ்ட் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் டாரிஃப் கார்டு ஜூலை 24 இருக்கும். இதை வந்து கிளிக் வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா டாரிஃபும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்காக இப்போ புதுசாக பிஎஸ்என்எல் சிம் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான ரீசார்ஜ் FRC வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணக்கூடிய ரீசார்ஜ் ஒன்று 108 ரூபாய்க்கு பண்ணணும், இல்லை 250 ரூபாய்க்கு வந்து பண்ணணும். இந்த 249 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 45 நாட்கள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்லி ஃபார் நியூ கஸ்டமருக்கு. பர் டேக்கு நீங்கள் 2 GB யூஸ் பண்ணிக்கலாம். பர் டேக்கு நீங்கள் 100 SMSக்கும் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து வாங்கிக்கலாம். இது அதர் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பிளான் அப்படின்னு வந்து சொல்லலாம். 45 நாளைக்கு அதிகபட்சமாக கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு 2 GB பர் டேக்கு வேணும், அது இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 105 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 666 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா பர் டேக்கு நீங்கள் 2 GB வந்து வாங்கிக்க முடியும். ப்ளஸ் அலவுட்டும் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதன் கூடவே அன்லிமிட்டட் கால் உங்களுக்கு 100 SMS கொடுத்துட்றாங்க. இது வந்து மதர் நெட்வொர்க்கில் 84 டேஸ் வந்து கொடுப்பாங்க. இவங்க 105 டேஸ் வந்து அதிகப்படியாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு டேக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 160 டேஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதன் பிறகு இப்போ 1 இயர் பிளானாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் 1 இயர் பிளானாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 395 நாள் அப்படிங்கிற விதத்தில் 2 GB பர் டேக்கு வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் 100 SMS ப்ளஸ் அலவுட்டும் மற்ற விஷயங்களை எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துக்க முடியும். இதற்கு 2400 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணணும். அதன் பிறகு 3000 ரூபாய் ரீசார்ஜ் ஒரு பிளான் இருக்குது. இது 365 நாள் உங்களுக்கு பர் டேக்கு பார்த்தீங்கன்னா 3 GB கிடைக்கும். ப்ளஸ் அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் 100 SMS பர் டேக்குன்னு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதர் நெட்வொர்க்கில் வந்து பண்ணுவீங்க. ஏர்டெல்லாக இருக்கட்டும், இல்லது வோடாஃபோனாக இருக்கட்டும், இல்லது ஜியோவாக இருக்கட்டும், எல்லாருமே 1 மந்த்துக்கு நீங்கள் 1.5 GB இல்லைனா 2 GB பண்ணுவீங்க. அதை கம்பேர் பண்ணும்போது பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்என்எல் தான் ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னே வந்து சொல்லுவேன். முக்கியமாக பார்க்கக்கூடியது உங்களுடைய நெட்வொர்க் பக்கத்தில் என்ன நெட்வொர்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக செக் வந்து பண்ணிவிட்டு இன்டர்நெட் ஸ்பீட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து செக் வந்து பண்ணிக்கலாம். அதற்கான ஒரு அப்ளிகேஷனை தான் சொன்னேன் நான், ஓப்பன் சிக்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அது வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். அது உங்களுடைய நியர்பையாக இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ அதனால் இதை நியூ சிம் வாங்குறவங்க ஒன்று நீங்கள் 249 ரூபாய்க்கு வாங்கலாம், இல்லைனா 108 ரூபாய்க்கு வந்து வாங்கலாம். மேக்ஸிமம் நெட் யூஸ் பண்ணுறவங்க 249 தான் வந்து வாங்குவீங்க. இதில் பிவின் கொடுத்துருப்பாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு வவுச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது பிறகு எஸ்டிவின்னு கொடுத்துருவாங்க. இது ஸ்பெஷல் டாரிஃப் வவுச்சர்னு சொல்லுவாங்க. இது நெட்டு சம்மந்தமாக வந்து இப்போ நீங்கள் அடிஷ்னலாக நெட் வந்து ஆட் பண்ணணும்னாலையும் அதற்கான அமௌண்ட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டாக் டைமும் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் பிஎஸ்என்எல் சிம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன
என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, கால் பேசுறது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இன்டர்நெட் ஸ்பீட் கொஞ்சம் கூட ஸ்பீடாகவும் வந்து கிடையாது. இப்போ நெட்டை பொறுத்த வரைக்கும் நான் அதர் நெட்வொர்க் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து அப்லோட் பண்ணுறதுக்கோ டவுன்லோட் பண்ணுறதுக்கோ இப்போதைக்கு பிஎஸ்என்எல் சுத்தமாக வந்து டவர் எங்கள் ஏரியாவில் வந்து கிடையாது. அதனால் கூடிய விரைவில் கண்டிப்பாக அதை மேம்படுத்தினாங்கன்னா அந்த நெட்வொர்க்கில் என்ன ஸ்பீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஎஸ்என்எல் ஆஃபீஸுமே ரொம்பவே கூட்டமாக நிறைய பேர் வந்து இந்த பிஎஸ்என்எல் சிம் வாங்குறதுக்கு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க சர்வீசஸும் கண்டிப்பாக கூடுதலாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். அது கூடவே நம்மளுடைய டாடா நிறுவனமாக இருந்து கண்டிப்பாக டைப் கொடுத்து அந்த ஒரு நெட்வொர்க்கை கண்டிப்பாக இன்னும் மேல் வளர்ச்சிக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பிஎஸ்என்எல் சிம் வாங்குறதுன்னு உங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லது அப்படின்னே வந்து சொல்லுவேன். அதன் பிறகு இன்னுமே நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நெட்வொர்க்கையும் இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய ஏரியாவில் உங்களுடைய லொக்கேஷன்ஸில் டவர் நல்லா கிடைக்கிது, எனக்கு கால் பேசுறது வசதி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிஎஸ்என்எல் சிம் வாங்கலாம். இல்லை எனக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக யோசிச்சு உங்கள் நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் நெட்வொர்க்கில் வந்து சேஞ்ச் வந்து பண்ணுறதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை கூடுதலாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா 4G எனக்கு டைப் வந்து இப்போ டாட்டா எல்லாமே கொடுத்துட்டாங்க, சூப்பரான நெட்வொர்க் இருக்குது, நான் பிஎஸ்என்எலுக்கு மாறலாமான்னா நீங்கள் தாராளமாக பிஎஸ்என்எலுக்கு மாறலாம். ஏன்னா ஆஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் சூப்பரான ஆஃபர்ஸ் வந்துருக்கு. உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகிற அளவுக்கு தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிஎஸ்என்எல் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்கள் எந்த நெட்வொர்க் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு நெட்வொர்க்லேருந்து பிஎஸ்என்எலுக்கு மாறுது அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.